Hi friends, welcome to my YouTube channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் பிரவீன் உத்ரால செகண்ட் பேப்பர் டிப்னி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம்ப்பா. தெய்வீ உற்பத்தி சித்தாந்த், தெய்வீக தோற்ற கோட்பாடு. மொழி வந்து பார்த்தீங்கன்னா கடவுளால் உருவாக்கப்பட்டதுன்னு சொல்லி அந்த கோட்பாடை முன்வைக்கிறாங்க. भाषा की उत्पत्ति के बारे में विभिन्न भाषा वेदों के अनेक मत और सिद्धांत हैं. மொழியோட தோற்றத்தை பற்றி பல மொழியில் வந்து பார்த்தீங்கன்னா அறிஞர்கள் பல கருத்துக்கள் மற்றும் கோட்பாடுகள் வந்து முன்வைக்கிறாங்க. இதுக்கே தோ மார்க்கேன், இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு வழி இருக்குங்கப்பா. பிரத்யக்ஷா மார்க் ஓர் பரோக்ஷா மார்க். பிரத்யக்ஷா மார்க்னா வந்து பார்த்தீங்கன்னா நேரடியான வழின்றாங்க. परोक्षा मार्ग ना मறைமுகமான வழின்றாங்க. प्रत्यक्ष मार्ग में सीधे भाषा के जन्म को पकड़ने का मार्ग अपनाया जाता है. அப்போ இந்த நேரடியான வழியில் வந்து பார்த்தீங்கன்னா பாஷா கே ஜென் மொழியோட தோற்றத்தை வந்து நம்ம நேரடியாக வந்து பார்த்தீங்கன்னா அறியும் வழி வந்து இருக்குதுன்றாங்க. परोक्षा मार्ग में भाषा के वर्तमान रूप को लेकर भाषा के प्राचीन फिर अति प्राचीन रूप को देखते हुए अनुमान लगा सकते हैं. இந்த மறைமுகமான வழியில் வந்து பார்த்தீங்கன்னா மொழியை வந்து இப்போ இருக்கிற வடிவத்தை வந்து எடுத்து அந்த மொழியோட பழைய மற்றும் மிகவும் பழமையான வடிவத்தை வச்சு அந்த மொழியோட தோற்றத்தை வந்து கண்டுபிடிக்கிறாங்கப்பா. दोनों पद्धति अपनाकर भाषा की उत्पत्ति पर विचार किया जाता है. இந்த இரண்டு முறைகளை வந்து பார்த்தீங்கன்னா பயன்படுத்தி அந்த மொழியோட தோற்றத்தை வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிக்கிறாங்கப்பா. प्रत्यक्ष मार्ग को लेकर कुछ सिद्धांत अपनाए गए हैं. இந்த நேரடியான வழி மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா சில கோட்பாடுகள் வந்து முன்வைக்கிறாங்க. தெய்வீ உற்பத்தி சித்தாந்த் பிரத்யக்ஷா மார்க்கா ஏக் சித்தாந்தே. தெய்வீக தோற்ற கோட்பாடு வந்து பார்த்தீங்கன்னா பிரத்யக்ஷ மார்க்கோட ஒரு கோட்பாடு தான் இந்த தெய்வீ உற்பத்தி கோட்பாடுன்றாங்க. பாஷா கி உற்பத்தி கே சித்தாந்தமே எயி சப்சே புரான் சித்தாந்தே ஹே. மொழியோட தோற்றத்தோட இந்த கோட்பாடு வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே பழமையான கோட்பாடுன்றாங்க. இஸ் சித்தாந்த கே அனுசார் பாஷா பகவான் சே பனாயி கயி ஹே. இந்த கோட்பாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மொழி வந்து கடவுளால் உருவாக்கப்பட்டதுன்றாங்க. பாரதிய வேதோங்கோ अपौरुषेय यानी मानव से नहीं भगवान से कृत मानते हैं. இந்தியாவில் வேதங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மனிதரால் உருவாக்கப்பட்டதல்ல, கடவுளால் வந்து அருளப்பட்டதுன்றாங்க. பாரத் மே சன்ஸ்கிருத்கோ தேவ பாஷா कहते हैं. இந்தியாவில் வந்து பார்த்தா சமஸ்கிருதத்தை வந்து தேவ பாஷான்றாங்கப்பா. பாரத் கே பௌத் சாரே வித்வான் இஸ் சித்தாந்த் கோ மான்தே हैं. இந்தியாவில் இருக்கிற எல்லா அறிஞர்கள் வந்து பார்த்தா இந்த கோட்பாடை ஏற்றுக்கொள்கிறாங்க. मिश्र देश के विद्वान भी इस सिद्धांत को मानते हैं. மிஸ்ரனை வந்து பார்த்தீங்கன்னா எகிப்த் நாட்டில் இருக்கிற சில அறிஞர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோட்பாடு அவங்களும் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்கப்பா. துனியாக்கி விபின லோக் பி இஸ் சித்தாந்த் கோ மான்தே தேன். உலகத்தில் இருக்கிற பல மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோட்பாடுகள் வந்து அவங்களும் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. லேக்கின் மிஸ்ர கே ராஜா सेमिटिक्स फेडरिक द्वितीय बादशाह अकबर आदि बच्चों को अलग रखकर एक साबित कर चुके हैं कि भाषा देवी उत्पत्ति सिद्धांत को गलत साबित कर चुके थे. ஆனால் எஜிப்ட் நாட்டு மன்னர்கள் வந்து பார்த்தீங்கன்னா செமிட்டிக்ஸ் ஃபெட்ரிக் டு பேரரசர் அக்பரில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து குழந்தைங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மற்றவர்களிடம் பேசாத மாதிரி தனிமைப்படுத்தி ஒரு ரிசர்ச் வந்து பண்ணுறாங்கப்பா. அதில் அவங்க கண்டுபிடிச்சது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மொழி வந்து பார்த்தீங்கன்னா தெய்வீக தோற்ற கோட்பாடு வந்து பார்த்தீங்கன்னா பொய்ன்னு சொல்லி அவங்க வந்து நிரூபிக்கிறாங்க. ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க குழந்தைகள் வந்து பார்த்தீங்கன்னா மற்றவர்களிடம் பேசாத மாதிரி தனிமைப்படுத்துகிறாங்கப்பா. அப்படி தனிமைப்படுத்தும் போது அந்த குழந்தைகள் வந்து எந்த மொழியும் வந்து அவங்க வந்து கற்றுக்கிறது இல்லை. அவங்க அந்த மொழி வந்து பார்த்தீங்கன்னா மற்ற குழந்தைகளிடம் தான் அவங்க வந்து கற்றுக்குறாங்க. இப்படி தான் வந்து மொழி வந்து உருவானதுன்னு சொல்லி இவங்களோட கருத்து. धार्मिक लोग अपने ग्रंथ की भाषा को दैवी उत्पन्न मानते हैं. மத நம்பிக்கையுடையவர்கள் வந்து பார்த்தா அவங்களுடைய சமய நூல்கள்லாம் வந்து அந்த மொழி வந்து தெய்வத்தால் உருவானதுன்னு நம்புகிறாங்க. லேக்கின் அசல் மே தெய்வீ உற்பத்தி சித்தாந்த் கலத் சாபித் ஓ ஜுகா ஹே. ஆனால் அறிவியல் படி வந்து பார்த்தீங்கன்னா இந்த தெய்வீக தோற்ற கோட்பாடு வந்து பார்த்தீங்கன்னா தவறானதுன்னு சொல்லி நிரூபிக்கிறாங்கப்பா. இன்னைக்கு நம்ம தெய்வீ உற்பத்தி சித்தாந்த் டிப்னி வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம்ப்பா. வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் என்னோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.